வணக்கம். ஜனனி சென்ம சவிக்கியமாம் வர்த்தனி குல சம்பந்தமாம் பதவி பூர்வ புண்ணியனாம் லிக்கியதே ஜென்மபத் அறிவோம் நம்ம பகவதேகாலி பத்திரகாளி ராராவாவா அட்டம் பேதம் குறுக்கம் பட்டு குருவாய் வருவாய் அருள்வாய் குகனாய் வட்டு. அதாவது காலப்புருஷ சக்கரத்துக்கு துலா ராசி 7வது ராசியாக வருதுங்க. துலாம் அப்படின்னாவே சுக்கரனுடைய வீடு. அசரர் குருனாவே அப்போ பாவர்களெல்லாம் யோகமானவர் ஆயிடுவாங்க. மாந்தி அங்கே துலாமில் உட்காந்து என்ன பண்ணும் அப்படின்னா நல்லதே பண்ணும், மாந்தி கெடுதல் பண்ண மாட்டார் அப்படிங்கிறது. ரிஷிவத்துக்கும் அதைத்தான் சொல்லியிருக்கிறேன். ஆனால் துலாம் ரிஷிவங்கிறதும் சுக்கரனுடைய வீடு, துலாம்ங்கிறதும் சுக்கரனுடைய வீடு. ரியலாகவே துலாம் அப்படின்னாவே யாருமே சர்வசாதாரணமாக ஒரு ஆளை கெஸ் பண்ணக்கூடிய ஜாதகர். அதாவது அந்த சிம்பாலிக்காக தராசு இருக்குது துலா ராசியில், நல்லா பார்த்துங்க, தராசு இருக்குது. அப்போ சுக்கரன் நம்மளுக்கு எங்கே உட்காந்தா என்னது பண்ணுவான், மாந்தி சுக்கரனுடைய வீட்டில் உட்காந்தா என்ன பண்ணும் அப்படின்னா, மாந்தி சுக்கரனுடைய வீட்டில் உட்காந்தா சுக்கரன் என்ன செய்யுமோ அதைவே மாந்தியும் செய்வார், லக்னாதிபதி என்ன செய்யுமோ அதைவே மாந்தியும் செய்வார். அப்போ அந்த ஜாதகத்துக்கு அந்த துலா ராசிக்கு சுக்கரன் பலமாயிக்கிறார்னு அர்த்தம். அதே அதாவது என்னங்கன்னா துலா ராசியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா சித்திரை, சுவாதி, விசாகம் 3 நட்சத்திரம் இருக்குது. இது நல்லா தெரிஞ்சுங்க. சித்திரைங்கிறது செவ்வாயுடைய நட்சத்திரம், சுவாதிங்கிறது ராகுவுடைய நட்சத்திரம், விஷாகங்கிறது குருவுடைய நட்சத்திரம். அப்போது ராகுவுடைய நட்சத்திரம் உட்கார்ந்தா 100% மாந்தி நம்மளுக்கு நல்லா தான் பண்ணுவார். பார்க்குற இடம், உட்கார்ந்த இடம், அதாவது 7ஆம் இடம், கலஸ்தரம் அல்ல. அதே குருவுடைய நட்சத்திரத்தில் விசாகத்தில் உட்கார்ந்தா கண்டிப்பாக பூரா சேம் நேர் ஆப்போசிட்டு கெடுதல் நடக்கும். அப்போ அதுக்குண்டான சமாச்சாரங்கள் எல்லாம் நாம் பார்க்கணும். அதாவது மாந்தி துலாவில் உட்காந்தா, துலா ராசியில் மாந்தி உட்காந்தா நல்லது செய்யும். அதே சித்திரை செவ்வாயுடைய வீடாவோ அல்லது செவ்வாயுடைய பாதசாரமாவோ குருவுடைய பாதசாரமாக வந்தால் கண்டிப்பாக நேர் ஆப்போசிட்டாக நடக்குங்க. அப்போ 3ஆம் இடம், 6, 7, 10 இதுகளெல்லாம் நேர் ஆப்போசிட்டாக நடக்கும். சரசில் மாந்தி உட்காந்து என்னென்னா ஒரு நிலை இல்லாமல், அதாவது ஒரு முடிவே எடுக்க முடியாமல் இருநிலையாகவே இருப்பாங்களா. அதாவது ஆள் நல்லா பூஸ்டாக இருப்பாருங்க, அவருக்கு என்ன நோய்ங்கிறது தெரியாது. டாக்டர் போனாலும் ஒன்றும் இல்லைப்பா, நீ அதை செக் பண்ண, இருமல் வருதுன்னா அதை செக் பண்ண, அது ஒரு இது பண்ண, எதுலேயுமே அந்த நோய் இருக்காது. ஆனால் அந்த மாந்தி கொடுத்துட்டே இருப்பாருங்க. அந்த நோய் ஒரு யூத்தாக அதை திடீர் கூட மாட்டார், யூத்தாக செயல்பாட்டு கூட மாட்டார் அப்படிங்கிறது அந்த மாந்தியினுடைய இது. அப்போ அந்த கெடுதலுக்கு உண்டான சமாச்சாரங்கள் என்னென்னா, அப்போ அந்த நாம் மாந்தி கோயில் போய்க்கிறது, மாந்தி பரிகாரம் பண்ணிக்கிறது, சனி கோயில் போய்க்கிறது, இதெல்லாமே நல்லதை செய்யும். அப்போ இந்த துலா ராசிக்காரர் என்னங்கன்னா ரியலாகவே துலா ராசிக்கு நீதிமான். அப்போ ரியலாகவே என்னென்னா இந்த மாந்திக்கு கம்பல்சரியாக, அதாவது கோயம்புத்தூருக்கு பக்கத்தில், அதாவது சிங்காநல்லூர் பக்கத்தில் வெள்ளலூர், அங்கே யமதர்மராஜன் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது. ஏற்கனவே இதுக்கு சொல்லியிருக்கோம், சிம்மத்துக்கும் கடகத்துக்கும் சொல்லியிருக்கோம். அதே மாதிரி கன்னிக்கு அந்த துலாமுக்கும் யமதர்மராஜன் கோயிலில் ஞாயிற்றுக்கிழமை பால் பூஜையோ மதியம் வாய் கட்டி பூஜை நடக்குமுங்க அந்த கோயிலில். அந்த பூஜையில் கலந்துட்டு 9 தேங்காய் 9 நெய் தீபம் வச்சு அவள் சக்கரை வாங்கிட்டு போய் தேங்காய் பழமெல்லாம் வாங்கிட்டு போய் கொடுத்து நம்ம பேருக்கு அர்ச்சனை. ஆண்களாக இருந்தால் கருவறைக்குள்ளே விடுவாங்க, பெண்களாக இருந்தால் கருவறைக்கு முன்னால் உட்கார வச்சு ஃபேமிலியே போகலாம். துலா ராசி நேயருக்கு ஃபேமிலியே வந்தால் ஃபேமிலி போகலாம். அப்போது இதில் என்னதுன்னா ஃபேமிலியில் போய் ஃபேமிலியோடு உட்காந்து நாம் இதுகளை தெய்வத்தை வணங்கிக்கிற போது இந்த மாந்தி தோஷ பரிகாரம் நிவர்த்தி ஆயிரும். அதே மாந்தி நம்மளுக்கு ராகுல உட்காந்து, ராகு சாரத்தில் உட்காந்தா எஜுகேஷன், கல்வி, கேளிகை, தொழில் அபிவிருத்தி, செய்தொழில் மேன்மை, சுக்கரனாவே துளாராசி மருத்துவம், கைராசி மருத்துவர், கைராசி எதை எடுத்தாலுமே கைராசிக்காரரப்பா அப்படின்னு சொல்லுமில்லைங்க. அந்த மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்கும் ராகு நட்சத்திரத்தில் இருந்தால். அதாவது குருவுடைய நட்சத்திரம் இருந்தால் பாதகத்தை செய்யும். அதுக்குண்டான குறைபாடுகள் இருந்தால் கோயில் பரிகாரம் பண்ணிக்கிறது நல்லது. இப்போ அப்படி ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா ஜோசியரை கான்டாக்ட் பண்ணுங்கள், என் செல் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்குண்டான விளக்கத்தை கொடுப்போம், அதுக்குண்டான நல்ல வழிகள் காட்டுவோம், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.